அபர்ணாவின் அண்ணன் தீபக் பைக்கை விரட்டி கொண்டிருந்தான் ஜனனியின் வீட்டை நோக்கி. அப்போது பைபாஸில் எதிரே வந்த லாரி ஒன்று அவன் மீது மோதாமல் இருக்க இவன் பைக்கை வளைத்தான். ஆனால் அதன் அருகில் வந்த கார் அவனை உரசி அருகில் இருந்த புதரிலுக்குள் சென்று விழுந்தான். இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அவனை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவன் வைத்திருந்த செல்போன் எண்ணை ஆராய்ந்து அவன் வீட்டுக்கு தகவல் சென்றனர் ஆஸ்பத்திரி சிப்பந்திகள். இவனுக்கு என்ன ஆயுதோ என்று அவனோட அப்பா அம்மா அபர்ணா ஆகியோர்கள் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தனர். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சிறிய காயம்தான், உயிர் பிழைத்து கொண்டான் என்று டாக்டர் கூறியவுடன் அவர் மன நிம்மதி அடைந்தனர். மறுநாள் காலை அபர்ணா, அவன் அண்ணன், அவன் அம்மா அப்பா, ஜனனி ஆகிய அனைவரும் ஆஸ்பத்திரியில் இருந்தனர். அப்போது அபர்ணாவின் அண்ணன் தீபக் கண் விழித்தான். தான் வண்டியில் பைக்கில் வந்து கொண்டிருக்கும்போது யாரோ ஒரு பெண் என்னுடன் வந்துவிடு என்று குரல் கேட்டதாகவும் யாரோ ஹிப்னாட்டிசம் செய்தது போன்ற உணர்வு தனக்கு ஏற்பட்டதாகவும் கூறினார். இதை கேட்ட அருகில் இருந்த நர்ஸ் ஒரு கதையை சொல்ல வேண்டும் என்று இவரிடம் நெருங்கி வந்தாள். தொடரும்.